எபிசோட் 223. ஆதனை காப்பாற்றிய வணங்காமுடி யாரென்று தெரிந்து கொள்ள மக்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அத்துடன் அவர்களை விட விஜயனும் இளங்கோவனும் அவர் யாரென்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். ஏனென்றால் இந்த வாழ்நாளில் விஜயன் மற்றும் இளங்கோவனை எந்த ஒரு மாஸ்டரும் அடித்ததும் இல்லை, அவர்கள் இருவரை வீழ்த்தியதும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த இருவரையும் ஒரே நபர் அடித்து பறக்க விட்டு வாயிலெல்லாம் ரத்தம் வர வைத்திருக்கிறார் என்றால் அந்த நபர் யாரென்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அந்த இருவருக்கும் இருப்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. அங்கிருந்த அரசபுரத்து பெரிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அங்கு நடப்பதை பார்த்து கொண்டுதான் இருந்தார்களே தவிர அவர்கள் யாரும் முன்வந்து வணங்காமுடியை கேள்வி கேட்க வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் வணங்காமுடியை பார்த்து திகைத்து போயிருந்தார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயனின் ஆணவத்திற்கு அவர் செய்ததுதான் சரி என்று பேசாமல் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது வணங்காமுடி அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பி விஜயனை பார்த்து, நீ இப்படி சுயநலமா இருக்கிறதுனால உனக்கு இந்த அரசபுரத்தோட தலைமை பொறுப்பான மாஸ்டர் பொறுப்புக்கு வர்றதுக்கான எந்த தகுதியும் இல்லை, அதனால அந்த பொறுப்புக்கு நான் வேற ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்கேன் என்று கூறிவிட்டு அவர் திரும்பி ஆதனை பார்த்தார். அப்போது ஆதனும் வணங்காமுடியை பார்த்து கொண்டிருந்தார். அவரது பேச்சை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் பேருதிர்ச்சி அடைந்தார்கள். யாருப்பா இவரு, நம்ம அரசபுரத்தோட விஷயத்துல எல்லாம் தலையிடுறாரு, மாஸ்டர் பொறுப்புக்கு விஜயம் வராதது சந்தோஷம்தான், இருந்தாலும் இவர் யாரு அடுத்த மாஸ்டர் எல்லாம் முடிவு பண்றதுக்கு என்று ஆங்காங்கே அரசபுரத்தின் மக்கள் காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மக்களை பொறுத்தவரை நல்லது நடக்க வேண்டும், ஆனால் அந்த நல்லது யார் செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடந்தால் போதும், அது யார் செய்தால் என்ன என்ற எண்ணத்திற்கு மக்கள் என்று வருகிறார்களோ அப்போதுதான் பல நல்லவர்கள் வெளியே வந்து நாட்டுக்கு நல்லது செய்வார்கள். நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தில் இருக்கும் மக்களைத்தான் எடுத்துரைத்தேன், நமது நாட்டு மக்களை பற்றி பேசி அரசியல் செய்யவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போதுதான் அங்கிருந்த மாஸ்டரின் துணைவர் அந்த குகையிலிருந்து வெளியே வந்தார். அவர் உள்ளே இருந்தாலும் அவருக்கு வெளியே நடந்து கொண்டிருந்த அனைத்து விஷயங்களும் நன்கு தெரிந்து கொண்டுதான் வந்தார். இதில் என்ன ஆச்சரியம் என்றால் அவருக்கு அங்கிருக்கும் வணங்காமுடி யாரென்று தெரியவில்லை. இருப்பினும் அவர் ஆணவத்தில் இருந்த விஜயனையும் இளங்கோவனையும் அடக்கி வைத்திருக்கிறார் என்று தெரிந்தாலும் அரசபுரத்தின் நல்லதை உரிமையோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அவரை குறுக்கிடாமல் இருந்தார் மாஸ்டரின் துணைவர். மாஸ்டரின் துணைவர் வணங்காமுடியை பார்த்து வந்து கொண்டிருப்பதை பார்த்த அங்கிருந்த மக்கள் ஆதன் மற்றும் விஜயன் மற்றும் அனைவரும் அவர் வந்து என்ன பேச போகிறார் என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிலும் விஜயனும் இளங்கோவனும் மாஸ்டரின் துணைவரை பார்த்துவிட்டு அப்போதுதான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து வஞ்சகமாக சிரித்துவிட்டு, நம்ம மாஸ்டரோட துணைவர் வந்துட்டாரு, இப்ப இந்த கிழவனை திட்டி அனுப்பிவிட்டு என்னதான் இந்த அரசபுரத்தோட மாஸ்டரா அறிவிக்க போறாரு, அதுக்கப்புறம் இங்க என்ன பார்த்து சிரிச்சவனெல்லாம் சிறையில் அடைச்சு சித்திரவதை பண்ணணும் இளங்கோ, அப்பதான் இவனுங்களுக்கு நம்ம மேல ஒரு பயம் இருக்கும், சரியா என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறினார் விஜயன். அதை கேட்ட இளங்கோவனும் சரி என்று தலையசைத்தார். இருப்பினும் அவர்களது மாஸ்டரின் துணைவர் வந்து இந்த பெரியவரான வணங்காமுடியோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவார் என்று இளங்கோவனுக்கு தோணவே இல்லை. மாஸ்டரின் துணைவர் வணங்காமுடிக்கு அருகில் வந்து நின்றார். வணங்காமுடி திரும்பி அவரை பார்த்து நின்றார். அப்போது மாஸ்டரின் துணைவர், வணக்கம் ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க எனக்கு உத்தரவு கொடுப்பீங்களா ஐயா என்று பணிவுடன் கேட்டார். அதை பார்த்த விஜயன் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விழுந்தது போல உணர்ந்தார். ஆனால் இப்படித்தான் நடக்கும் என்று அங்கிருந்த இளங்கோவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவர் ஏதும் சொல்லாமல் மாஸ்டரின் துணைவர் என்ன கேட்கப் போகிறார் என்று கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். அதை கேட்ட வணங்காமுடி அவரை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு, வணக்கம் ஐயா, நீங்க என்ன கேட்கணுமோ என்கிட்ட கேட்கலாம் என்று உத்தரவு கொடுத்தார். அதை பார்த்த அங்கிருந்த மக்களில் ஒருவன், என்னப்பா இந்த பெரியவர் விஜயன் இளங்கோவன் அப்புறம் அங்கிருந்த அவங்க வீரர்கள் கிட்ட எல்லாம் அவ்வளவு கோபமா நடந்துகிட்டாரு, ஆனா இவரு ஆதன் கிட்டையும் நம்ம மாஸ்டரோட துணைவர் கிட்டையும் மட்டும் இவ்வளவு பணிவாவும் அன்பாவும் நடந்துக்கிறாரு என்று கேட்டான். அதை கேட்ட அவனுக்கு அருகில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட், அதுதான் நல்ல பண்புன்னு சொல்லுவாங்க தம்பி, தப்பானவங்க கிட்ட கோபமா தான் இருக்கணும், அதே மாதிரி நல்ல எண்ணங்கள் இருக்கவங்க கிட்ட பணிவாதான் நடந்துக்கணும், இததான் அந்த பெரியவர் சரியா பண்ணிருக்காரு. இதுல முக்கியமான விஷயத்த பாத்தியா, அவரை விட ஆதன் சின்ன பையன், அவங்கிட்டையும் பணிவாதான் நடந்திருக்காரு, அதே மாதிரி அவரை விட வயசுல 2-3 வயசு உங்க மாஸ்டரோட துணைவருக்கு அதிகமா இருக்கலாம், கம்மியாவும் இருக்கலாம், ஆனா அவர்கிட்டையும் அதே பண்பா நடந்திருக்காரு பாத்தியா என்று கூறினார். அதை கேட்ட அந்த நபர், ஆமா ஆமா அண்ணா, சரி, எப்படியோ எங்க அரசபுரத்துக்கு நல்லது நடந்தா சரிதான் என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து மக்களும் ஆமென்று தலையசைத்தார்கள். அப்போது மாஸ்டரின் துணைவர் வணங்காமுடியை மீண்டும் ஒரு முறை வணங்கிவிட்டு, ஐயா, நான் இந்த அரசபுரத்தோட மாஸ்டரின் துணைவரா இருக்கேன், இப்ப மாஸ்டர் இறந்துட்டாரு, இந்த நேரத்துல நீங்க இங்க வந்திருக்கீங்க, நீங்க யாருன்னு நான் கூட பார்த்ததில்ல, நீங்க யாருங்க ஐயா,
நீங்க எப்படி எங்க அரசபுரத்து மாஸ்டர் தேர்ந்தெடுக்கலாம்? அந்த முடிவை நான் தானே ஐயா எடுக்கணும். அதுவும் இல்லாம எங்க அரசபுரம் இந்த நாட்டுல இருக்க பல பெரிய படைபலம் கொண்ட வம்சங்கள்ல ஒரு வம்சமா இருக்கு. இதுல திடீர்னு நீங்க வந்து ஏன் பொறுப்பு எடுத்துக்கிட்டு பேசுறது எனக்கு சரியா படல ஐயா என்று கூறினார். அதை கேட்டதும் விஜயன் மற்றும் இளங்கோவன் முகத்தில் மீண்டும் ஒரு புன்னகை வந்தது. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டு, நம்ம மாஸ்டர் துணைவர் பணிவா வந்தாலும் சரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு என்று கூறினான் விஜயன். ஆமா விஜயன், இந்த முறை அந்த பெரியவர் பதில் சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா நம்ம மாஸ்டர் துணைவருக்கு கோபம் வந்து அவரை அடிச்சு பறக்க விட்டுருவாரு என்று கூறிவிட்டு கிண்டலாக சிரித்துக் கொண்டிருந்தார் இளங்கோவன். அதை கேட்டு விஜயனும் வஞ்சகமாக சிரித்துவிட்டு வணங்காமுடி என்ன பதில் சொல்ல போகிறார் என்று பார்த்து கொண்டிருந்தார். மறுபக்கம் சோமன் மகிழனை பார்த்து, ஏமாச்சான், பார்க்க போனா உங்க மாஸ்டரோட துணைவர் அந்த பெரிய தாடிக்காரர அந்த ஐயாவுக்கு நன்றி தானே சொல்லணும். ஏன்னா அவர் ஆதனை காப்பாத்திருக்காரு, உங்க ஆளுங்க எல்லாத்தையும் காப்பாத்திருக்காரு. அது மட்டுமா, உங்க அரசபுரத்துக்கு இந்த விஜயம் சரிப்பட்டு வரமாட்டான்னு இப்ப பார்த்த 10 நிமிஷத்துலயே சொல்றாரு. இதுக்கு மேல ஒரு மனுஷன் நல்லது நினைக்க முடியுமா என்ன என்று கேட்டான். நீ சொல்றது சரிதான் மச்சான், இருந்தாலும் எங்க நாட்டுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குடா. அது எங்க மாஸ்டர் சொல்லி வச்சுட்டு போனது. அதாவது மாஸ்டரோட மரணத்துக்கு பிறகு நாட்டோட நல்லது கெட்டது முடிவெல்லாம் மாஸ்டரோட துணைவர் தான் எடுப்பாருன்னு. அந்த கோட்பாட்டுக்கு கட்டுப்பட்டு தான் மாஸ்டரோட துணைவர் வந்து கேட்கிறாரு. நீயே சொல்லு, அவர் நினைச்சிருந்தா என் அரசபுரத்து மாஸ்டர்களான விஜயன் இளங்கோவனை ஏன் அடிச்சிங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. ஆனா அவரு அது சரின்னு பட்டதுனாலதான் கேட்கல என்று கூறினான் மகிழன். அதை கேட்ட சோமன் யோசித்து விட்டு, மச்சான் நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான். ஆனா இதுவும் அந்த விஜயனுக்கு தான் மறைமுகமா சப்போர்ட் பண்ற கேள்வி மாதிரி உனக்கு தெரியல. ஏன்னா இப்ப அங்க வந்த புது பெரியவரு, நான் நல்லது சொன்னேன், நீங்க ஏத்துக்கல, நான் இந்த இடத்த விட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா இந்த இடத்துல அடுத்த மாஸ்டருக்கான இடத்த யாருக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லு பாக்கலாம். சந்தேகமும் வேணாம், குழப்பமும் வேணாம், அந்த இடத்துக்கு விஜயம் தான் போடுவாங்க. உண்மையா இல்லையா என்று கேட்டான். ஆமா சோமனு, இந்த விஷயத்த நான் யோசிக்கவே இல்லையே. சரி, அவர் யாருன்னு தெரிஞ்சா இந்த கேள்வியெல்லாம் தெளிவாயிடும்டா. வா, அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் என்று கூறினான் மகிழன். இருவரும் குழப்பத்துடன் வணங்காமுடியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் அங்கிருந்த மக்கள் அனைவரும் அவரைத்தான் கண்ணுமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது வணங்காமுடி அங்கிருந்து வந்த அனைவரையும் சுற்றி பார்த்து விட்டு, உங்களை பார்த்தா அரசபுரத்து மாஸ்டரோட துணைவர் மாதிரி இருக்கு. அதனால நான் சொல்ல வர்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த அரசபுரம் எல்லா விதத்திலயும் இங்க இருக்க ஊர்களை விட மிகவும் சக்தி வாய்ந்த ஒண்ணுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இங்க இருக்க மக்கள், பசுமை, அப்புறம் எல்லா உயிர்களையும் காப்பாத்த ஒரு நல்ல தலைவனை அந்த இடத்துக்கு போட வேணாமா? இந்த விஜயன் மாதிரி தன்னலம் பாக்குற ஆளை போட்டா அரசபுரம் நல்ல முறையில இயங்கும் நினைக்கிறீங்களா என்ன என்று கேட்டார். அவரது ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி என்று புரிந்து கொண்டார் மாஸ்டரின் துணைவர். இருப்பினும் இவர் யார் என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்து விட்டு மீண்டும் அவரை பார்த்து பேசுவதற்கு வந்தார். அப்போது வணங்காமுடி அவரை பார்த்து, இல்ல ஐயா, நான் என்னோட முடிவுல தெளிவா இருக்கேன். நீங்க இதை தவிர வேற ஏதாவது பேசணும்னா பேசலாம். நான் யாருங்கிற கேள்விக்கான பதில் நம்ம மாஸ்டர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, நல்லா யோசிச்சு பாருங்க என்று கூறினார். அதை கேட்டதும் அங்கிருந்த அரசபுரத்து மக்களில் ஒருவன், ஏன் அந்த பெரியவர் சொன்னதை கேட்டீங்களா? அவர் இப்போ நம்ம மாஸ்டர்னு சொன்னாரு. அப்ப இவரு நம்ம அரசபுரத்தை சேர்ந்த ஆளுதான். நீங்க வேணா பாருங்க, இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம மாஸ்டரோட துணைவர் அவர் யாருன்னு சொல்லுவார் பாருங்க என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த அரசபுரத்து மக்களும் மற்ற மக்களும் அங்கிருந்த மற்ற நாட்டு எக்ஸ்பர்ட்களும் அந்த பதிலை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அப்போது மாஸ்டரின் துணைவர் தனது கண்களை மூடி மாஸ்டருடன் அவர் உரையாடிய தருணங்கள் ஒவ்வொன்றையும் மனதில் நினைவுபடுத்தி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஒருமுறை மாஸ்டரும் அவரது துணைவரும் பேசிக் கொண்டிருந்த போது, எனக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம போக போகுது வீரா. அதுக்கப்புறம் நான் சீக்கிரமா ஜீவ சமாதியாக போறேன். ஆனா அதுக்குள்ள என் அரசபுரத்துக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்று கூறினார் மாஸ்டர். அதை கேட்ட மாஸ்டரின் துணைவர் வீரபாகு, மாஸ்டர் என்ன சொல்றீங்க? நீங்க போயிட்டா இந்த இடத்தை காப்பாத்தவும் தலைமை பொறுப்பை ஏத்து நடத்தவும் யாருக்கு சரியான திறமை இருக்கு என்று கண்களில் நீர் பெருக கேட்டார். அழுகாத வீரா, எல்லா நேரம் காலம் வரும்போது உனக்கே தெரிய வரும். அப்புறம் நான் இறந்து போகும்போது நீ கூட என் பக்கத்துல இருக்க மாட்ட. என் கூட வேற ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. அவங்கதான் எனக்கு அப்புறம் என் இடத்துக்கு வர்ற மாஸ்டருக்கு பாதுகாப்பு கவசமா இருப்பாங்க. அவங்கள நீ கூட பாத்துருக்க மாட்ட. அவங்க வருவாங்க, நீதான் அவங்க கிட்ட முதல்ல பேசுவ. அன்னைக்கு நான் சொன்னதை நினைவுபடுத்தி பாரு. ஏன்னா நீயா கேட்காம அவங்க யாருன்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க என்று கூறினார் மாஸ்டர். அதை கேட்ட மாஸ்டரின் துணைவர் வீரபாகு, அதெல்லாம் இருக்கட்டும் மாஸ்டர், நீங்க எத்தனை உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களை காப்பாத்த ஏதாவது வழி இருக்காதா மாஸ்டர்? அதுக்கு ஏதாவது மாத்திரை இல்ல திரவியம் இருந்தா சொல்லுங்க மாஸ்டர். நான் போய் அதை எப்பாடு பட்டாலும் எடுத்துட்டு வந்து உங்களை காப்பாத்துறேன் மாஸ்டர்
ஏன்னா நீங்க இல்லாத இந்த அரசபுரம் நரகமா மாறிடுமோன்னு பயமா இருக்கு மாஸ்டர் என்று அழுது கதறினார். இல்ல வீரா, உன் ஆதங்கமும் கஷ்டமும் எனக்கு புரியுது. ஆனா ஆண்டவன் படைச்ச இந்த உடம்ப அவனே எடுத்துக்கிற நேரம் வரும்போது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது வீரா. நான் இறந்து போகல வீரா, இந்த இடத்துல ஜீவ சமாதி தான் ஆக போறேன். நீங்க எந்த நேரத்துல கண்களை மூடி என்ன நினைச்சாலும் உங்க பிரச்சனைய சரி பண்ண நான் வழிகாட்டுவேன். ஆனா என்னால உங்க வழித்துணையா வர முடியாது. ஆனா எனக்கு அப்புறம் வர்ற தலைவன் உங்களோட வழித்துணைவனா கண்டிப்பா இருப்பான் என்று கூறினார் மாஸ்டர். அதை கேட்ட வீரபாகு அழுதுவிட்டு, சரிங்க மாஸ்டர், அடுத்த மாஸ்டர் யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே என்று கேட்டார். அத சொல்றதுக்கு தான் எனக்கு அப்புறம் அந்த 4 பேர்ல ஒருத்தன் வருவான். அவன் சொல்லுவான் யார் அடுத்த மாஸ்டர்னு என்று கூறிவிட்டு மீண்டும் தியானத்திற்கு சென்று விட்டார். அதை ஞாபகப்படுத்தி பார்த்த மாஸ்டரின் துணைவரான வீரபாகு முகம் பிரகாசமாக மாறியது. அவர் வணங்காமுடியை பார்த்து, ஐயா, நீங்க அங்க அரசபுரத்தோட நல்லது பத்தி பேசுறீங்கன்னா நீங்க எங்க மாஸ்டர் கூட இருக்க 4 முக்கியமான சிஷ்யர்கள்ல ஒருவர் தானே என்று கேட்டார். அதை கேட்டதும் அங்கிருந்த அரசபுரத்து மக்கள் மற்றும் எக்ஸ்பர்ட்டுகள் அனைவரும் உறைந்து போனார்கள். அவர்கள் முகம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்தது மாஸ்டரின் துணைவர் ஒரே ஒரு நபர்தான், அது வீரபாகு மட்டும்தான். அப்படி இருக்கும்போது மாஸ்டருக்கு எப்படி 4 சிஷ்யர்கள் என்று வீரபாகு கூறுகிறார் என்று அனைவரும் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது சோமனும் திரும்பி மகிழனை பார்த்து, அப்ப இந்த புதுசா வந்த தாடிக்கார ஐயாவும் உங்க மாஸ்டரோட சிஷ்யரா? நீ தானடா சொன்ன உங்க மாஸ்டருக்கு மாஸ்டரோட துணைவர் மட்டும்தான் இருக்காருன்னு. அப்புறம் உங்க மாஸ்டரோட துணைவருக்கு சிஷ்யர்கள் இல்லைன்னு நீ தானே சொன்ன. இதுல ஒண்ணு பொய்யா போச்சு. அப்போ உங்க மாஸ்டரோட துணைவரும் ஏதோ சிஷ்யர்கள் வச்சிருப்பாருன்னு எனக்கு தோணுதுரா என்று கூறினான். அதை கேட்ட மகிழன் சிரித்து விட்டு, நான் பொய்யெல்லாம் சொல்லல மச்சான். அங்க பாரு, எங்க அரசபுரத்துல இருக்க முக்கிய ஆளுங்கள்ல இருந்து இங்க இருக்க வாரியர் லெவல் ஆளுங்க வரைக்கும் எல்லாரும் அதை கேட்டு அதிர்ச்சியாதான் இருக்காங்க பாரு. நாங்க இவரை பார்த்ததே இல்ல, கேள்விப்பட்டதும் இல்லடா. ஒருவேளை எங்க மாஸ்டர் இந்த அரசபுரத்தை பாதுகாக்க தயார் பண்ண ஆளுங்க தான் இந்த புது ஐயான்னு நினைக்கிறேன் மச்சான். ஏன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி எங்க மாஸ்டரு வருங்காலத்துல என்ன நடக்கும்லாம் நல்லா தெரியும். அதனால இவரையும் இன்னும் 3 பேரையும் எங்க மாஸ்டரு யாருக்கும் தெரியாம பயிற்சி கொடுத்து அவர் கூட வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் மச்சான் என்று கூறினான். அதை கேட்ட சோமன், அப்படி இருக்கலாம், நீ சொல்ற மாதிரி தான்டா இருக்கும். உங்க மாஸ்டர் எல்லாம் தீர்க்கதரிசிடா. அவர் ஒண்ணு செஞ்சா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கதான் நமக்கு அறிவு பத்தாது. அப்படியே உங்க மாஸ்டரோட அருளால உங்க அரசபுரத்துக்கு நல்லது நடந்தா சரிதான் என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து மக்களும் ஆமென்று தலையசைத்தார்கள். அதை பார்த்த சோமனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வேங்கையனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? ஆதன் அரசபுரத்தின் ஆளுமைக்கு வருவானா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 224. வணங்காமுடி யார் என்று அங்கிருந்த மாஸ்டரின் துணைவர் சரியாக கண்டுபிடித்து கேட்டார். அப்போதுதான் அங்கிருந்த அரசபுரத்து மக்களுக்கே வணங்காமுடி யார் என்று தெரிந்தது. அப்போது வணங்காமுடி வீரபாகுவை பார்த்து, ஆமா ஐயா, நான் மாஸ்டரோட 4 சிஷ்யர்கள்ல ஒருத்தன் தான். என் பேரு வணங்காமுடி என்று கூறினார். வணங்காமுடி பேசியதை கேட்ட விஜயனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அவரது கனவு கோட்டையில் இடி விழுந்தது போல இருந்தது. நம்ம மாஸ்டரோட சிஷ்யர்கிட்ட தரக்குறைவா நடந்துகிட்டோம். போச்சு போச்சு, நம்ம ஆசெல்லாம் வீணா போச்சு என்று நினைத்தார் விஜயன். விஜயன் அரசபுரத்தின் மாஸ்டராக வேண்டும் என்பது அவரது பல வருட கனவாகும். அவர் அதனால்தான் ரகசிய இடத்தில் தனது பையன் வேந்தனை ஆதன் அடிக்கும் போது கூட கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு இருந்தார். ஆனால் இப்போது திடீரென்று வந்து வணங்காமுடி ஆதனை காப்பாற்றியதும் விஜயனின் கோபம் எல்லை மீறியது. அவரை எதிர்க்க எவனும் இல்லை என்று இருந்தபோது வணங்காமுடி வந்தது அவரது கோபத்தை அதிகப்படுத்த ஊண்டுகோலாக இருந்தது. அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், 5 நிமிட கோபம் ஒரு மனிதனின் வாழ்க்கை பயணத்தையே மாற்றிவிடும் என்று. அது நல்ல கருத்துமிக்க வார்த்தைகளாக இருந்தால் சிறப்பான வாழ்க்கையை அடைவார்கள். அதுவே விஜயன் போல தலைக்கணத்தோடு பேசினால் கிடைக்க இருந்ததையும் இழந்து நிர்கதியாக இருப்பார்கள். அப்போது விஜயன் ஆதனை பார்த்துதான் முறைத்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் அவனால் தான் இவர் வணங்காமுடியை பகைத்துக் கொண்டு பேசினோம் என்று எண்ணினார். மறுபக்கம் வீரபாகு வணங்காமுடியின் பேச்சை கேட்டு, சரிங்க ஐயா, அடுத்து உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் ஐயா என்று கேட்டார். வணங்காமுடி சுற்றியும் பார்த்துவிட்டு, நம்ம பேச போறது அரசபுரத்தை பத்தி முக்கியமான விஷயம். அதனால இங்க நம்ம ஊர்க்காரங்களை தவிர மத்த வம்சத்து ஆளுங்கெல்லாம் வெளியே போக சொல்லுங்க. அப்பதான் அது நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம விஷயம் நமக்குள்ள இருக்கணும், அது வெளியில தெரிஞ்சா நல்லா இருக்காது என்று கூறினார். நீங்க சொன்னபடியே செய்றீங்கயா என்று வீரபாகு வணங்காமுடியை பார்த்து கூறிவிட்டு அங்கிருந்த கூட்டத்தை பார்த்து, நம்ம அரசபுரத்தை சேர்ந்த வீரர்கள் மக்களை தவிர எல்லா வம்சத்து வீரர்கள் மக்களும் இங்க இருந்து கொஞ்சம் மலைக்கு கீழே போய் காத்துருங்க. அதுலயும் அவங்க ஊருக்கு போகணும்னு சொல்றவங்களும் சந்தோஷமா போயிட்டு வாங்க என்று கூறினார்.
அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் ஆதனையும் வணங்காமுடியையும் பார்த்து கொண்டு அந்த அரசபுரத்து மலையை விட்டு கீழே இறங்க ஆரம்பித்தார்கள். அந்த கூட்டத்தோடு சேர்ந்துதான் நன்னன், தருண் மற்றும் பொலிச்செல்வனும் ஆதனை பார்த்து முறைத்துக் கொண்டே அங்கிருந்து வெளியே சென்றார்கள். அந்த மூவரும் ஆதன் இறந்து போக போகிறான் என்று சந்தோஷமாக இருந்தார்கள். ஏனென்றால் ஆதன் விஜயனின் சக்தியை தாக்குப்பிடிக்க முடியாது என்பது அந்த மூவருக்கும் தெரியும். ஆனால் அங்கு மாவீரனும் மாஸ்டரின் சிஷ்யருமான வணங்காமுடி வந்து ஆதனை காப்பாற்றுவார் என்று அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் மூவரும் மீண்டும் ஒரு ஏமாற்றத்துடன் அங்கிருந்து வெளியே சென்றார்கள். அப்போது அந்த இடத்திற்கு சோமன், வேங்கையன் இருவரும் வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் ஆதன் வணங்காமுடியிடம் சென்று, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்கயா, இந்த உதவியை என் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன், நான் போயிட்டு வரேங்கயா என்று கூறிவிட்டு திரும்பினான். அதை கேட்ட வணங்காமுடி, நீ எங்கப்பா போற? நீ எப்ப எங்க 9 லைட் ரேஸ் சக்தியில இருந்து சக்தி ஆற்றல் எடுத்தியோ அப்ப இருந்து அரசபுரத்துக்கு உனக்கும் தான் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதுவும் இல்லாம நான் உன்கிட்டதான் சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு என்று கூறிவிட்டு திரும்பி பார்த்தார். அங்கு சோமனும் வேங்கையனும் மிகவும் சந்தோஷமாக ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது வணங்காமுடி ஆதனை பார்த்து, உனக்கு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க ஆதன், இருந்தாலும் இந்த விஷயம் நம்ம தனியா பேசிக்கலாம், அதுக்கப்புறம் நீயே போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிக்கோ, அதனால இப்போ அவங்கள என்று பேசுவதற்கு வந்தார். அப்போது வேங்கையன் வணங்காமுடியை பார்த்து, ஐயா நாங்க இங்க இருந்து போயிட்டு வரோங்கயா, ஆனா நீங்க எங்க நண்பன் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்கயா என்று கூறினான். அதைத் தொடர்ந்து சோமனும் தனது நன்றியை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். அதை பார்த்த வணங்காமுடி, பாத்தியா ஆதன், தன்னை ஒருத்தன் கஷ்டத்துல இருந்து காப்பாத்தினாலே கண்டுக்காத ஊர்ல அவன் நண்பனை காப்பாத்திருக்கேன்னு 2 பேரும் நன்றி சொல்லிட்டு போறாங்க பாத்தியா, இதனாலதான் சொன்னேன் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்கன்னு என்று சந்தோஷமாக கூறிவிட்டு வீரபாகுவை பார்த்து, எல்லா பக்கமும் எல்லாரும் போயிட்டாங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்கயா என்று கூறினார். அதை கேட்டு வீரபாகு தனது பாதுகாப்புக்கு இருக்கும் வீரர்களை அழைத்து எல்லா திசைகளிலும் பார்க்க உத்தரவிட்டார். அதேபோல் அவர்களும் பார்த்துவிட்டு எல்லா வழியையும் அடைத்துவிட்டு வந்து நின்றார்கள். அதை தெரிந்து கொண்டு வணங்காமுடி திரும்பி ஆதனை பார்த்து, ஒரு முதல் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்க பையன் இந்த அரசபுரத்தோட 9 லைட் ரேஸ் சக்தியும் எடுக்க முடியுதுன்னு சொன்னா இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாச்சு. இருந்தாலும் எங்க மாஸ்டர் என்னைக்கும் தப்பான கணக்கு போட்டதில்ல, அதனால நீ ஒரு மாவீரன் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல என்று ஆதனை பாராட்டினார். அவரது மெல்லிய குரல் கூட அங்கிருந்த அரசபுரத்தின் மக்கள் அனைவருக்கும் நன்றாக கேட்டது. அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து மக்களும் ஆம் என்று சந்தோஷமாக தலையசைத்தார்கள். ஏனென்றால் மாஸ்டரின் எண்ணங்களைத்தான் வீரபாகுவும் சரி வணங்காமுடியும் சரி பேசுவார்கள். அதனால் அதை மறுத்து பேசவோ அல்லது இல்லை என்று எதிர்த்து அங்கிருக்கும் அரசபுரத்து மக்கள் ஒருபோதும் எண்ணியதே இல்லை. அதை கேட்டதும் ஆதன் எந்த ஒரு உணர்ச்சியும் கட்டிக்கொள்ளாமல் நின்று கொண்டிருந்தான். அவன் கவனம் முழுக்க வணங்காமுடி என்ன சொல்கிறார் என்று முழுவதும் கேட்க வேண்டும் என்று மட்டும்தான் இருந்தது. ஆதன், இதுக்கப்புறம் நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல, நேரடியா கேக்குறேன் ஆதன், நீ அரசபுரத்தோட வருங்கால மாஸ்டரா பதவி ஏத்துக்க உனக்கு விருப்பமா என்று கேட்டார் வணங்காமுடி. அதை கேட்டதும் அடுத்து இடிவந்து தனது இதயத்தில் விழுந்தது போல உணர்ந்தார் விஜயன். அவர் அப்படியே திரும்பி இளங்கோவனை பார்த்து, இங்க என்ன இளங்கோ நடந்துட்டு இருக்கு? ஒரு மாஸ்டர் பதவியை போய் அந்த ஆதங்கிட்ட கொடுக்கறேன்னு இந்த கிழவன் சொல்லிட்டு இருக்கான். இது என்ன சாதாரண பதவியா என்ன? இந்த பதவிக்காக நான் எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த கிழவன் வந்ததும் எடுத்து ஆதனுக்கு வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கான் என்று கோபத்தில் கொந்தளித்தார் விஜயன். ஆமா ஆமா விஜயன், இருந்தாலும் அவரு வருங்காலத்துல என்னன்னு சொல்றாரு, இப்போ இல்லடா, அதனால நீ கோபப்படாம இரு. இப்போ எப்படியும் வேற ஒருத்தனை போடுவாரு, அவனை நம்ம கொல்றது நமக்கு தான் கை வந்த கலையாச்சு, அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவு கொந்தளிச்சிட்டு இருக்க? மாஸ்டர் இடத்துக்கு உன்னை தவிர எவன் வந்தாலும் அவன் தலையை நான் வெட்டி வீசுறேன், சரிதானே என்று கூறினான் இளங்கோவன். அதை கேட்டதும் தான் விஜயனுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. அவரும் இளங்கோவனும் ஓரமாக நின்று அங்கு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். வணங்காமுடியின் வார்த்தைகள் அங்கிருந்த மக்கள் அனைவரையும் திகைத்து போக வைத்தது. ஏனென்றால் ஆதன் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் தான் இருக்கிறான் என்பது அவர்களுக்கு சற்று கஷ்டமாக இருந்தது. இருப்பினும் வணங்காமுடி ஆதனை வருங்காலத்தில் என்று கேட்டதால் அங்கிருந்த மக்கள் சந்தோஷமாகத்தான் உணர்ந்தார்கள். ஏனென்றால் ஆதன் போல ஒரு மாவீரன் அரசபுரத்தின் மாஸ்டர் ஆவது என்பது அரசபுரத்து மக்களுக்கு பெருமையான விஷயமாகும். ஏனென்றால் இப்போது ஆதன் இங்கிருக்கும் வீரர்களை விட தலை சிறந்தவனாக இருக்கிறான் என்றால் பல வருடங்கள் கழித்து பார்த்தால் அவன் அரசபுரத்தின் மாஸ்டர் பதவிக்கும் சிறப்பான தேர்வாக நிச்சயமாக இருப்பான் என்று மக்கள் எண்ணினார்கள். வணங்காமுடியின் வார்த்தைகளை கேட்டு ஆதனுக்கே பேருதிர்ச்சியாக இருந்தது. இதற்கு ஆதன் என்ன சொல்ல போகிறான் என்றுதான் அங்கிருந்த மக்கள், விஜயன் மற்றும் இளங்கோவன் அனைவரும் காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் வணங்காமுடியை பார்த்து, ஐயா நீங்க பெரியவங்க, உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியும். நான் சாதாரணமான ஒரு சின்ன பையன், அதுவும் உங்க முன்னாடி பார்த்தா நீங்க குரு, நான் உங்ககிட்ட முதல் வகுப்பு சேர்ந்த சிஷ்யன். அப்படி இருக்கும்போது நான் இந்த அரசபுரத்து ஆளுமைக்கு சரியா வரமாட்டேங்கயா.
அத நீங்களே இல்ல இங்க இருக்க யாரோ ஒரு பெரியவங்க ஆட்சி செய்யறதுதான் இங்க இருக்க மக்களுக்கு நல்லதுங்கயா என்று கூறினான். அதை கேட்டதும் மக்களுக்கு ஆதன் மீது இருந்த மரியாதை மேலும் அதிகமாக ஆரம்பித்தது. அது மட்டுமின்றி ஆதனுக்கு அவனது பலம் தெரியும். அங்கிருந்த வணங்காமுடியின் பலத்தை தற்போது நடந்த சிறு சண்டையில் பார்த்து விட்டான். அப்படி இருக்கும்போது ஆதன் இந்த இடத்திற்கு தலைமை பொறுப்பிற்கு வந்தால் அது சரியாக இருக்காது என்று சில நிமிடங்களில் முடிவு செய்தான் ஆதன். இப்போது மட்டும் ஆதன் விஜயனை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் மாஸ்டரின் பதவிக்கு சரி என்று சொல்லி விஜயனையும் இளங்கோவனையும் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஆனால் ஆதனின் நோக்கம் அது இல்லை. அவனது நோக்கம் அந்த அரசபுரத்து மக்கள் நல்ல தலைமைக்கு கீழ் வாழ வேண்டும் என்பது மட்டும்தான். ஆதனின் பதிலை கேட்டு சோமனின் நண்பன் மிகவும் நெகிழ்ச்சி அடைந்தான். அவனுக்கு ஆதன் மீது இருந்த அன்பு மற்றும் மரியாதையும் மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஆதனின் பதிலை கேட்ட வணங்காமுடி, ஆதன், இப்ப நீ சொல்றது வேணா சரியா இருக்கலாம். ஆனா இப்போ நீ எடுத்திருக்க இந்த 9 லைட் ரேஸ் சக்தி ஆற்றல் மேக்சிமம் பவருக்கு வரும்போது நீ கண்டிப்பா இந்த அரசபுரத்துக்கு வந்து மாஸ்டரா பொறுப்பேற்றுக்கணும் என்று கூறினார். ஆனா ஐயா என்று ஆதன் பேசுவதற்கு வந்தான். அவனை குறுக்கிட்ட வணங்காமுடி, ஆதன், திரும்பி திரும்பி மறுத்து பேசாத. ஏன்னா இப்ப நான் சொல்றது என் முடிவு இல்ல, எங்க மாஸ்டரோட முடிவு. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. நீ எங்க வேணாலும் போய்க்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உன் சுதந்திரத்துல நாங்க குறுக்க வரமாட்டோம். ஆனா நீ இந்த 9 சக்தியிலையும் மேக்சிமம் வரும்போது கண்டிப்பா வந்து எங்க அரசபுரத்தோட மாஸ்டர் பதவியை ஏத்துக்கணும், சரியா என்று கூறினார். அதை கேட்ட ஆதன் வணங்காமுடியை பார்த்து என்ன சொல்வதென்று தெரியாமல் தலையை மட்டும் அசைத்தான். அதை பார்த்து அங்கிருந்த வணங்காமுடி, வீரபாகு மற்றும் அரசபுரத்து மக்கள் அனைவரும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். அப்போது மகிழன், மாஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் எடுத்த சிறப்பான முடிவு இதுதான். அப்ப இன்னும் பல வருஷம் கழிச்சு நம்ம நாட்டை ஆள போறது ஆதன்னு ஒரு மாவீரன் என்று நினைத்து மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். மறுபக்கம் விஜயனுக்கும் இளங்கோவனுக்கும் இந்த செய்தி பேரதிர்ச்சியை கொடுத்தது. என்ன இளங்கோ, இந்த ஆதன் நல்லவ மாதிரி பேசி அந்த கிழவ மனசை மாத்திட்டான். அப்போ நம்ம அரசபுரத்தோட வருங்கால மாஸ்டர் இந்த ஆதன் தானா என்று கோபமாக கேட்டார் விஜயன். அட விடு விஜயன், வருங்காலத்தை விடு, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம். பேசாம இரு. ஆதன் வருங்கால வயிறுக்கும் உயிரோடு இருந்தாதான மாஸ்டர் பொறுப்புக்கு வருவான் என்று கூறிவிட்டு வஞ்சகமாக சிரித்தார் இளங்கோவன். அதை கேட்ட விஜயன், இது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா ஆதனை எப்படி கொல்லுவ? அவன் கூட தான் அந்த கிழமை இருக்கானே என்று கேட்டார். அவங்க பேசுறத நீ சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். அந்த கிழவன் ஆதன் கிட்ட என்ன சொன்னாரு? நீ எங்க வேணாலும் போய்க்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ உன் சக்தியை மேக்சிமம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து பொறுப்பை ஏத்துக்கோன்னு தானே சொன்னாரு. அப்போ ஆதன் வெளியே தானே போவான். அரசபுரத்துக்குள்ளேயே ஆள் திரட்ட தெரிஞ்ச எனக்கு வெளியே ஆள் திரட்ட தெரியாதா என்ன என்று கூறிவிட்டு வஞ்சகமாக சிரித்தார் இளங்கோவன். அட ஆமா, சரி இளங்கோ, நானும் உன்னை நம்பிதான் இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த பதவி கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா என் பையன் கொஞ்சம் வலிமையான ஆளு, அதனால அவனுக்கு இந்த பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்து எடுக்க போற முடிவுதான் வேந்தனை மாஸ்டர் பதவியில இருக்க வைக்கும் என்று கூறினார் விஜயன். எல்லாத்தையும் பாத்துக்கலாம் விஜயன், ஆனா நம்ம முன்ன விட இப்ப கொஞ்சம் பொறுமையாவும் அமைதியாவும் இருந்தாதான் நம்ம நினைச்ச விஷயத்த சாதிக்க முடியும் என்று கூறினார் இளங்கோவன். அதை கேட்ட விஜயன் சரி என்று தலையசைத்து விட்டு, அப்போ இப்போதைக்கு தலைவனா யார போடுவாங்க இளங்கோ என்று கேட்டார். அப்போது அந்த பக்கம் இருந்த வணங்காமுடி தமிழ்ச்செல்வனை பார்த்து, தமிழ்ச்செல்வன், நீங்க தான் இப்போதைக்கு தற்காலிக மாஸ்டரா இருந்து இந்த அரசபுரத்தை நல்ல முறையில வழி நடத்தணும். ஏன்னா நீங்க எவ்வளவு உயர்ந்த எண்ணங்களும் மக்களோட நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்க ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க இருக்க எல்லாரும் என்ன இதுக்கு முன்னாடி பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா நான் மாஸ்டர் கூட இருந்து இங்க இருக்க எல்லாரையும் கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன். அதனால யார் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நம்ம மாஸ்டரை ஜீவ சமாதி செஞ்சதுக்கு அப்புறமா அவரோட பதவிக்கு நீங்க வரணும். இது ஆதன் திரும்ப வந்து அந்த மாஸ்டர் பதவியை கேட்கிற வரைக்கும் தான். ஆதன் வந்ததுக்கு அப்புறம் அவன் கூட இருந்து நீங்க தான் வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் சொல்லி கொடுக்கணும். இத பத்தி நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா என்று கேட்டார். அதை கேட்ட தமிழ்ச்செல்வன், நீங்க சொன்னா அதுக்கு மறுபேச்சே இல்லையா, நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் என்று இரு கை கூப்பி வணங்கி நின்றார். அங்கு நடப்பதை பார்த்த அரசபுரத்து மக்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தனது தந்தை மாஸ்டராக பதவியேற்க போகிறார் என்பதை விட ஆதன் வருங்காலத்தில் அரசபுரத்தில் ஆட்சி அமைக்கப் போகிறான் என்பதுதான் தமிழ்வாணனுக்கு சந்தோஷமாக இருந்தது. மறுபக்கம் மக்களும் இந்த 2 நற்செய்தியும் ஆரவாரம் செய்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த தமிழ்ச்செல்வனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வணங்காமுடியின் முடிவு அங்கிருந்த விஜயனுக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்தது. என்ன இளங்கோ, கடைசியில தமிழ்ச்செல்வனை மாஸ்டரா போட்டாங்க என்று கேட்டார் விஜயன். அட, வெளியூர்ல இருந்து வந்த ஆதனையே கொல்ல பிளான் போட்ட நம்ம இந்த அரசபுரத்துக்குள்ளேயே தமிழ்ச்செல்வனுக்கு எதிராக படதிரட்ட தெரிஞ்ச நமக்கு இப்ப தமிழ்ச்செல்வனை கொல்ல எவ்வளவு நேரம் ஆக போகுது சொல்லு? பாத்துக்கலாம்டா. நமக்கு ஒரு பதவி வேணும்னா அதுக்காக யார வேணாலும் கொல்லலாம். முதல்லையாவது அப்பப்போ மாஸ்டர் கூப்பிட்டு நம்ம 2 பேரையும் மிரட்டி திட்டி அனுப்புவாரு. இப்போ அவரே இல்ல, அப்புறம் நமக்கு என்ன கவலை சொல்லு? பாத்துக்கலாம்டா விஜயா. நீ நான் சொன்ன மாதிரி பொறுமையா மட்டும் காத்துக்கிட்டு
அந்த மாஸ்டர் இடத்துக்கு நீ இல்லனா உன் பையன் கண்டிப்பா வருவான், சரியா என்று கூறினார் இளங்கோவன். அதை கேட்டு விஜயனுக்கு அளவில்லாத சந்தோஷம். இருப்பினும் அவர் ஆதனையும் தமிழ்ச்செல்வனையும் பார்த்து கோபமாக முறைத்துக் கொண்டிருந்தார். விஜயனுக்கும் இளங்கோவனுக்கும் காத்திருக்கும் அதிருப்தி என்ன? ஆதன் சந்திக்க போகும் புது நபர்கள் யார்? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன?